கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற பொழுது நான் கர்த்தர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற பொழுது நான் கர்த்தர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர், அவர் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். ஆமென், அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன், சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். அவர் ஜனங்களை நடத்துகிற பொழுது தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். நான் யார் என்பதை புறஜாதி ஜனங்களுக்குள்ள, பயங்கரமான இருதய கடினமுள்ள ஜனங்கள் மத்தியில், ராட்சசர்கள் நடுவில், ஏனோக்கியருடைய புத்திரர் நடுவில், அநேக சூழல் மத்தியில், பெரிய ராஜாக்கள் நடுவில், பெரிய ஜாதி கூட்டங்கள் நடுவில் தான் யார் என்பதை, தன்னுடைய வல்லமையை இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை வெளியரங்கமாய் காணப்பட்டது. அதை எல்லா ஜனங்களும் பார்க்கிற பொழுது அவருடைய வல்லமை வெளிப்பட்ட சகல இடங்களிலோ இஸ்ரவேலின் தேவர் யார் என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் தன்னுடைய வல்லமையை, மகத்துவத்தை அவர்கள் நடுவில் கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவருடைய சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். அவருடைய சூழ்நிலையில் ஆராதிக்கிற தேவன், ஆராதிக்கிற ஒரு தேவன், இந்த காரியத்தில் பொற்சுலையை வணங்க வேண்டும், இந்த காரியத்தை ஆராதிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை கடந்து வருகிறது. அடிமைத்தனமாய் கொண்டு போய் இருக்கிறாங்க, என்ன ஒரு ராஜாக்களுடைய காலத்தில் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் அந்த தேசத்தின் சட்டம், ராஜா நிறுத்தின பொற்சுலையை வழங்க வேண்டும், அதை ஆராதிக்கல அப்படின்னா எரிகிற அக்கினி சுளை நடுவில் போடப்படும். எங்கள் சூழ்நிலை கடந்து வந்த பொழுது அவங்க சொன்ன காரியம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும், 7 மடங்கு அக்கினியை சூடாக்கினாலும், எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு போராட்டங்கள் கொண்டு வந்தாலும் அந்நிய தெய்வத்தை நான் ஆராதிப்பதில்லை. ஆமென், அல்லேலூயா. அந்நிய தெய்வத்தை நான் ஆராதிப்பதில்லை. வைராக்கியமாய் நின்றார்கள். வைராக்கியமாய் அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்துக்காய் நின்றார்கள். அதன் மத்தியில் ஆண்டவருடைய கரம் அக்கினி சூளையின் நடுவில் இறங்கி வந்தது. ஆமென், அல்லேலூயா. எரிகிற அக்கினி சூளைதான், 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கப்பட்ட அக்கினி சூளைதான். தூக்கி கொண்டு போட்டவர்கள் எல்லாரையும் அது பட்சித்தது. ஆனால் இவர்கள் மேல அக்கினியினுடைய வாசம் கூட படாதபடி 4வது மனிதராய் அக்கினி சூளைக்குள்ள கர்த்தர் இறங்கி வந்து அவருடைய காரியத்தை பாதுகாத்து தன்னுடைய வல்லமை என்ன என்பதை புறஜாதிகள் நடுவில் கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் ஆராதிக்கிற தெய்வமே ஜீவனுள்ள தேவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய் அவர்கள் நடுவில் தன் வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தினார். 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போ. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சொன்னது என்னவென்றால், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனாலும் துண்டித்து போடப்படவும்
அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். அவருடைய வைராக்கியம், கர்த்தருக்காக நின்ற வைராக்கியம், எந்த சூழ்நிலைகளையோ அந்த தேவனை தவிர வேறு ஒருவரையோ ஆராதிக்க மாட்டோம் என்ற அவரை நம்பி, ராஜாவின் கட்டளையை தள்ளி தேவனை நம்பி நின்றபடியினால அங்க சொல்லப்பட்ட ஒரு காரியம், இவர்களுடைய தேவனை தவிர இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. அது எந்த ஜனத்தானா இருக்கலாம், எந்த பாசைக்காரனா இருக்கலாம், எந்த கூட்டமா இருக்கலாம், அவள் துண்டித்து போடப்படுவார்கள். அவளுடைய வீடு எருக்களமாக்கப்படும். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிற இடத்துல கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய காரியத்தில், உங்கள் குடும்பத்தின் காரியத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட அதை பார்க்கிற ஜனங்கள் இவர்கள் ஆராதிக்கிற தேவர் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் இடைபடுவார். ஆமென். உன் பிரச்சனைகளில் உன்னை விட்டு போகிற தேவனை ஆராதிக்கல. அல்லேலூயா. உன் சூழ்நிலைகளை கண்டும் காணாமல் போகிற தெய்வத்தை ஆராதிக்கல. என் ஆண்டவருடைய கண்கள் ஒவ்வொரு நொடி பொழுதோ உன்னை காண்கிற கண்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உன் திராணிக்கு மேலாக சோதிக்கிற தகப்பன் அல்ல. ஒவ்வொரு இமை பொழுதோ கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. உன் சூழ்நிலைகளில், உன் தடைகளின் மத்தியில் எப்பொழுது முடியாது என்கிற நிலைமை வருமோ அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் உனக்காக உன் பாளையத்தில் கர்த்தர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் கைவிடப்பட்டது என்று எழுதியிருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதன் மத்தியில் இறங்கி வருவார். ஆமென். வல்லமையின் தேவன் அவர் இன்றைக்கும் தன் வல்லமையை வெளிப்படுத்துகிறவர். ஆமென், அல்லேலூயா. இந்த வல்லமையை அவர் மாத்திரம் வெளிப்படுத்திட்டு போகல, அவர் மாத்திரம் செய்துட்டு போகல. பிரஜாதிகளுக்குள்ள நாட்களில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும் அப்படின்னா அந்த வல்லமையை நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்தில் அதை வெளிப்படுத்தணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அதை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிப்போம். மார்க் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். நல்லா கவனிக்கணும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம், தீர்க்கதரிசிகளால் நடக்கும் அடையாளம், ஊழியக்காரர்களால் நடக்கும் அடையாளம் என்று எழுதப்படல. அவர்கள் மூலமாய் அற்புதம் நடக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, விசுவாசிக்கிறவர்களால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்கள் மூலமாய், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் மூலமாய் நடக்கிற அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளம் நம்மை கொண்டு கர்த்தர் செய்கிற அடையாளத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கையில அதிகாரத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சத்துருடைய சகல வல்லமைகளையோ, ஒரு குறிப்பிட்ட வல்லமை மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட காரியம் மாத்திரமல்ல, அவை எந்த ரூபத்தில் வந்தாலோ, எத்தனை காரியங்கள் செய்தாலோ, கர்த்தருடைய வார்த்தை, நீ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பாய், சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை
கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம சும்மா அனுப்பல, சும்மா உங்களை தெரிந்து கொள்ளல. உங்க கையில் அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அதனால சங்கீதம் 91:13 வசனத்தில் வாசிக்கிறோம், சிங்கத்தின் மேலோ அசிங்க சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து வால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மோசேயின் கையில ஒரு கோல் இருந்தது. ஆண்டவர் சொன்னா, உன் கையில என்ன இருக்கிறது, உன்ட என்ன இருக்கிறதோ அதை வைத்தே கர்த்தர் உன்னை பயன்படுத்துவா. அல்லேலூயா. இருக்கிறத கர்த்தர் இடத்துல கொடுங்க. இருக்கிற உங்களோட என்ன இருக்கிறதோ. மோசேயின் கையில் அப்போ கோல் இருந்தது. அந்த கோல் தான் இருக்கிறது என்று கர்த்தருடைய கரத்தில் கொடுத்தார். கர்த்தர் அதை அதிகாரம் உள்ளதாய் கர்த்தர் மாற்றினார். உன் கையில என்ன இருக்கிறதோ அதை அப்படியே கர்த்தரத்தில் கொடுங்க. அதை கர்த்தருடைய கல்லமையினால் நிரப்பி கர்த்தர் அதை பயன்படுத்துவார். அல்லேலூயா. மோசேயின் கையில் கோல் இருந்தது. போ, பார்வோனிடத்துல போ என்று சொல்லி கர்த்தர் அனுப்புகிறார். அநேக அற்புதங்கள், அநேக அடையாளங்கள், அநேக காரியங்களை அந்த கோலை வைத்துக்கொண்டு அதற்குள் வைத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி சகல காரியத்தையும் செய்கிறார். அதெல்லாம் கவனிக்கணும். அங்க இருக்கிற மந்திரவாதியும் அதே போல அநேக காரியங்களை செய்தாங்க. இவர் தவளை அனுப்புனா அவங்களும் தவளை அனுப்புனாங்க. இவர் காரியத்தை செய்கிற எதை செய்தாங்களோ அதை அப்படியே செய்தாங்க. அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இவங்களும் செய்கிறாங்க, அவங்களும் செய்கிறாங்க. நம்மளும் ஜெபிக்கிறோம், அவங்களும் மந்தம் பண்ணுறாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மோசேயினுடைய கோல் எல்லாவற்றையும் மேற்கொண்டது. ஹல்லேலூயா. உலகத்தில் என்ன வேணாலும் செய்யலாம். அவனுக்கு சில வலிமை இருக்கலாம், சில அதிகாரங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ மேற்கொள்ளுவாய், நீ அதை தாண்டுவாய், நீ அதை மிதிப்பாய். கர்த்தர் அந்த அதிகாரத்தை நம்ம கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட நிலையில் அவங்களால இவங்களை மேற்கொள்ள முடியல. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கிற பொழுது, மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பெண்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவங்களால கூடாமல் போயிற்று. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அனுமதிப்பா, ஆனா உன்னை மேற்கொள்ள ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டா. ஹல்லேலூயா. ஒன்று உன்னை மேற்கொள்ள முடியாது. பிரயத்தனம் பண்ணினாங்க, முயற்சி எடுத்தாங்க, ஒன்று மேற்கொள்ள முடியல. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி தேவனுடைய விரல், இது மோசேயினுடைய கோல் அல்ல, இது சாதாரண ஒரு குச்சி அல்ல, அவன் கையில வைத்திருக்கிறது ஒரு கோல் அல்ல, அது தேவனுடைய கரம், அது தேவனுடைய விரல் என்று சொல்லி அறிக்கை பண்ணினார்கள். இன்றைக்கு கர்த்தர் உன்னை அப்படியாய் தன்னுடைய கரத்தில் எடுத்து கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ உனக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதை குறித்தும் பயப்படாதீங்க. எந்த மந்திரமோ, எந்த பில்லிசுனியமோ, எந்த செய்வினையோ, எந்த சாப கட்டுகளோ ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. எல்லாவற்றையும் கல்வாரியிலே வெற்றி சிறந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வெளிப்படுத்தல் 12-11 வசனம் சொல்கிறோம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலோ. வாசிப்போம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். மரணமே நேரிடதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலோ சாட்சியின் வசனத்தினாலோ அவனை ஜெயித்தார்கள். நமக்கு இருக்கிற ஒரு காரியம், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நமக்கு இருக்கிறது.
ஹல்லேலூயா. சாட்சியின் வசனம் நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நமக்கு இருக்கிறது. என்ன நேரிடா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலோ சாட்சியின் வசனத்தினாலோ உலகத்தை மேற்கொள்ளுகிற, உலகத்தை ஜெயிக்கிற பல்லவான்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். கரங்களை தட்டி வாய்களை திறந்து அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாய்க்காதே போகும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, அணுகாது. கர்த்தர் உனக்காய் கர்த்தர் எழுந்தருளுவார். ஆமென். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட வெளிப்பட ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். உன் வீட்டு பக்கத்தில் ஒரு குடுகுடுப்பக்காரங்க கூட உன் வீட்டு பக்கத்தில் வர முடியாது. உன் வீட்டை கிராஸ் பண்ண நினைக்கிற பொழுதே அவன் வாயில் அன்னை ஆண்டவர் உனக்கு அவன் வாயிலிருந்து சபிக்கிற வார்த்தைகளை வர கர்த்தர் அனுமதிக்க மாட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நபரோ உன் வீட்டை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய வல்லமை அங்கே கர்த்தர் வெளிப்படுத்துவா. அவருடைய வல்லமை அது இன்றைக்கோ குறைந்து போகவில்லை. ஆமென். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லையே. ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு நாட்களும் நம்ம கூட இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி நல்ல சந்தோஷத்தோடு நல்ல விசுவாசத்தோடு எல்லா தடைகளையும் மேற்கொள்ளுகிற பலவானாய் கர்த்தர் நம்மை மாற்றுவா. அல்லேலூயா. இந்த வல்லமை வெளிப்பட வெளிப்பட ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். எஸ், உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, சாபங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, சாபங்கள் பறந்தோடுது. உதன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உதன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உதன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உதன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம்மை சூடைத்தறிவார். மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம்மை சூடைத்தறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தையே நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தையே நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லையே. ஆமென். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லையே. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. புறஜாதிகளுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள்.